அதாவது இந்த படத்துல மேத்யூ தாமஸ், அர்ஜுன் அசோகன், மகிமா நம்பியார், ஷியாம் மோகன் எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை காப்பாத்துனது இந்த ஒரு மனுஷன் தான். இதோட இன்னொரு உண்மையும் இருக்கு. இந்த பிரேமலுன்னு போன வருஷம் ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தையே 60-70% காப்பாத்துனது இந்த அமல் டேவிஸ்ங்கிற கேரக்டர் தான். நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன் என்னோட ஒப்பீனியன். இந்த ரீலுக்கு இது தேவைப்படுது, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இந்த படத்தையும் இந்த ஒரு கேரக்டர் தான், அதாவது நம்ம சங்கீத் பிரதாப் தான் காப்பாத்திருக்காரு. அவரோட அந்த வித்தியாசமான ஒரு ஹியூமர் சென்ஸும் அவரோட பாடி லாங்குவேஜும் கவுண்டர் அடிக்கிறதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கிறது, சில இடங்கள்ல தன்னோட டயலாக்ஸை வாய்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஃபன்னாவும் அவ்வளவு என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. அவர் இந்த படத்தை லிட்டரலி காப்பாத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இவரோட பிரசன்ஸ் நமக்கு நிறைய இடங்கள்ல சமப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ப்ரோமேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குங்க இந்த February 14. இது கூட இன்னும் 2 மலையாள படம் வந்திருக்கு. அது என்னங்கிறதையும் கெஸ் பண்ணுங்க, அதை அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு வெங்கட் பிரபு சாரோட படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கேங் சேர்ந்துட்டு ஒன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய லூட்டிகள்லாம் இந்த படத்துல இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா செகண்ட் ஆஃப் செம ஃபன்னா இருக்கும். மலையாளத்துல தான் இருக்கு, தமிழ்ல எல்லாம் கிடையாது. சப்டைட்டிலோட பார்க்க முடிஞ்சா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஜாலியா இருக்கும். பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்க 2 மலையாள படத்தை என்னன்னு கெஸ் பண்ணுங்க.